எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இந்த இருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வருக, மீண்டும் வருக. பெரிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க போன கேப்ல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. பேசாத கேப்ல திராவிடத்தை ஆளுநர் RN ரவி அவர்கள் விட்டுட்டு பாடிட்டாரு. ஒரு டிடி அந்த நிகழ்ச்சியில ஒரு ஃபங்க்ஷன்ல விட்டுட்டு பாடுறாரு. தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொயர்ல பாடினவங்க அப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆளுநர் RN ரவியும் அதை கண்டுக்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிடன்னு சொன்னாலே பெரியார் தான் சொன்னார். எதை வேணாலும் சொல்லுங்க, அவன் பயப்பட மாட்டான். திராவிடன் சொல்லி பாருங்க, நடுக்குவாண்டு. கவர்னருக்கு திராவிடன்ற பேரை கேட்டோன்னு கை காலெல்லாம் ஒதுறது ஏன்னு தெரியல. அவர் செக் பண்ணணும். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ரவி வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவர் நீட்ஸ் மெடிக்கல் கவுன்சிலிங். அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. பல விஷயங்களை அவர் உளறிட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடியே நிறையா பேசினார். அப்போயே சொன்னோம், உனக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாமல் சேக்கிடார் எழுதிய கம்பராமாயணம்னார். ஒரு நியாயமாக சொல்லியிருக்கணும், சேக்கிடார் எழுதிய பெரிய புராணங்கிறதுக்கு பதிலாக வாய்த்த ஒரு கம்பராமாயணம் இன்றைக்கி அது காமெடியாக இருக்குது. அது மாதிரி ஒரு காமெடி பீஸாக தான் கவர்னர் ரவி இருக்கிறார். அந்த கவர்னர் போஸ்ட்டையே காமெடி பீஸ் ஆக்கிட்டார். அவர் அதை கேட்குறாங்கிறதுக்காக அது தமிழ் குறைஞ்சி போயிட போகிறது, தமிழ் அழிஞ்சிட போகிறதில்ல. தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழுங்கிறான். அதனால் இந்த ரவி மாதிரி இந்த கவர்னர் போஸ்ட்டில் உட்காந்துட்டதுனால தான் அவரை யாருன்னு நமக்கு தெரியும். மற்றபடி ரவி என்ன ஒரு மொழிநூல் வல்லுநரா, இல்லை ஒரு மொழிநூல் ஆய்வாளரா, இல்லை அவருக்கு என்ன தெரியும்? RSSல காப்பி வாங்கி கொடுத்துட்டு இருந்த ஆள். அந்த விசுவாசத்துக்கு அவர் கவர்னராக போட்டிருக்காங்க. அவர் இந்த பாட்டை விட்டுட்டாருங்கிறது நம்ம கேவலப்படுறது. அவருக்கு தெரியலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, அவர் சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும் தமிழ் தாய் வாழ்த்து, நல்லா பாடுவேன். அப்ப அங்க தப்பு நடந்துருச்சு, அந்த தப்பு நடந்து அது எனக்கு தெரியாதுன்றாரு. அது அவர் இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா தூர்தர்ஷன்ல இருக்கவங்க பூரா யார் இந்த 3% காரணங்க. அவனுங்களுக்கு திராவிடனாக்க உயிர் எரியும். இப்படி சொன்னா கவர்னர் சந்தோஷப்படுறவங்க நினைச்சிருக்காருங்க. இப்படி சொன்னா மோடி சந்தோஷப்படுறவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தூர்தர்ஷன் இருக்கிற அந்த அதிகாரிக்கு நம்ம சொல்ல, இந்த 3% காரனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, மோடியே திராவிடர். குஜராத்தில் தாங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ எல்லாமே இருக்குது. அங்கே தாங்க திராவிட இனமே இருந்தது. அந்த இடத்தை சேர்ந்த ஒரு மோடி, ஒரு நான் பிராமின், ஒரு அமித்ஷா, ஒரு நான் பிராமின், எல்லாமே திராவிடர்கள். அதில் இருக்கிறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் உங்கள் வந்தேறு கூட்டம், ஜெய்சங்கர் உங்கள் வந்தேறு கூட்டம். இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மோடியை காக்கா பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த தூர்தர்ஷன்ல இருக்கிற அந்த 3% ஆசாமி இதை அடிச்சிருக்கிறாரு. அவருக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறார். தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேயா ஒன்னு சீமான் கொந்தளிக்கிறாரு. ஒரு வரியை தூக்குனதுக்கே அப்படி கஷ்டப்படுறீங்களே, நான் வந்தேன்னா தமிழ் தாய் வாழ்த்து அந்த பாட்டையே தூக்கிடுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதனாலதான் அவருக்கு டெபாசிட் கொடுக்குது. ரொம்ப சிம்பிள். யாரோ மக்களால் அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படியே தலையில தூக்கி வச்சு நிற்கிற ஒரு ஆளை பத்தி பேசுற மாதிரி பேசுறீங்க. தொடர்ந்து மக்களால் நிராகரிக்கப்படுபவர் அவர். மாநில கட்சி தேர்தல் ஆணையம் 3%காரர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவர். அவங்களுக்கு விசுவாசமா இருக்காரு, எஜமானுக்கு விசுவாசமா இருக்காரு. அதுக்கு நாம என்ன பண்றோம்? அதை பத்தி நம்ம கவலைப்படுறது. ஆனா உண்மையை சொல்ல போனாக்க அதை பத்தி ஒரு பதிவு போட்டாங்க. அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்டீங்கன்னு சொல்றேன். அவங்க அப்பா மலையாளி, செபாஸ்டியன் சைமனுடைய அப்பா மலையாளி. அவங்க அம்மா நாடாரு தமிழச்சி. அவர் கட்டிக்கிட்ட பொண்ணு மனைவி தெலுங்கு. என்ன சொல்ல வரீங்க? திராவிடமே அவர் தான். இவருக்கு கும்பிடுற கடவுள் ஹீப்ரு, எதுவுமே தமிழ் கிடையாது. இவர் தான் உண்மையான திராவிடர். இவர் திராவிடத்தை எடுத்துட்டு வரோம். என்ன யார் அவர் தமிழ் இனம்ன்றார். என் இனம் தமிழ் இனம். இனம்ங்கிறது தமிழ் இல்லைங்க, மொழிதான் தமிழ். தமிழ் இனம்னு ஒன்று கிடையாது. மனிதர்கள்ல 3 இனம் தான்: மங்கோலாய்டு, காக்கேசியன்ஸ், நெக்ராய்டு. அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு பேர் அதுக்கு, அந்த ஆந்த்ரோபாலஜின்னு பேர். அதன் வழியில பார்த்தீங்கன்னாக்கா காக்கேசியன்ஸுக்கு இருக்கிற மண்டை ஓடு ஒரு மாதிரி இருக்கும், மங்கோலாய்டுக்கு இருக்கிற மண்டை ஓடு ஒரு மாதிரி இருக்கும், நீக்ராய்டுக்கு இருக்கிற மண்டை ஓடு ஒரு மாதிரி இருக்கும். நாமெல்லாம் நீக்ராய்டு இனத்தை சேர்ந்த, நீக்ராய்டு இனத்தில் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள். நேற்று கூட ஒரு பதிவு பார்த்தேன். மெக்சிகோவில் இந்தியாவினுடைய பகுதியை போட்டு திராவிட நாடுன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்குது மெக்சிகோ. இந்தியா ஃபுல்லா திராவிட நாடா? இந்தியாவே திராவிட நாடு தான். உலகத்தினுடைய முதல் நாகரிகம் எடுக்கிறது ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற நாகரிகங்கிறான், சிந்து சமவெளி நாகரிகம்.
கிளியோபாட்ராவுடைய பதிவுகளில் இருக்குது. தூத்துக்குடியிலிருந்து முத்துக்கள் போய் அந்த முத்துக்களை வந்து சாராயத்தில் கலந்து அவ குடிச்சாங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. டாலமிங்கிற பெரிய வரலாற்று ஆசிரியர், கிறிஸ்துவுக்கு முன்னாடி பல வருடம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தவர். அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி எழுதுறாங்க, தமிழ் மொழியை பற்றி எழுதுறாங்க. உலகம் முழுவதிலும் மிக அதிகமான கல்வெட்டுகளில் வந்து மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிற மொழி தமிழ். சைனாவில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது. நியூசிலாந்து மியூசியத்தில் வச்சிருக்கான் ஒரு கப்பலோட மணி, அதில் இருக்குது முகமது வக்கூசனுடைய கப்பலுடைய மணி அப்படின்னு தமிழில் இருக்கு. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதோ சொல்லப்பட்ட அந்த நியூசிலாண்டுக்கு அவன் போகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளால் கப்பல் ஓட்டிட்டு போயிருக்கிறாங்கிறது அந்த மணியில் இருந்தது. ஆக நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிச்சது கேப்டன் குக்குங்கிறது பொய்யுங்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடியே நம்ம இருந்திருக்கிறோம். அதே மாதிரி தான் நான் பெருங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், சவுத் அமெரிக்கா, மெக்சிகோ கீழே இருக்கு. அந்த மியூசியத்தில் போய் பார்த்தாக்கா அந்த மியூசியத்தில் வச்சிருக்காங்க ஒரு பெரிய இது. குமரியில இருந்து நேர்கோட்டில் அப்படியே வந்தோம்னா தென் அமெரிக்காவுடைய தென்கோடி முனைக்கு வந்து இறங்கி அங்கிருந்து மேலே வந்தவர்கள் தான் நாங்கங்கிறான், தமிழர்கள்ங்கிறான். ப்ரீ சோழ நீரா சோழ நீராங்கிறான். அந்த மியூசியம் கியூரேட்டரை கூப்பிட்டு கேட்குறோம், இந்த ப்ரீ சோழ நீரா இதெல்லாம் போட்டிருக்கீங்களா என்னன்னு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் 3 பேர் இருந்தோம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு. இந்தியாவில் எந்த பக்கத்து? சவுத் இந்தியா. சவுத் இந்தியா சோழர்கள் தான் முதல் இது மனிதர்கள், முதல் நாகரிகம் அப்படிங்கிறோம். எங்க? பெருங்கிற நாடு, பசிபிக் கடல் ஓரத்தில் இருக்கிற நாட்டில் அங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே லோக்கலில் பட்டுட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு சீமான் வந்து அவர் ஒத்துக்கலையே, அவரை வந்து அழிக்க போகிறாங்க. சிரிப்பாக வருது சார், வேடிக்கை விட்டுருங்க சார். ரொம்ப நம்ம ஒரு தரமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிலம் தமிழர்களுக்கு சொந்தம். ஆமா, வேற யாரும் இங்க வந்து நாட்டை பிடிக்க கூடாது. முதல்ல ஒரு பொண்டாட்டி வீட்டு விட்டு வெளியே இருக்க சொல்லுது. ஃபர்ஸ்ட் அவரை வெளியே இருக்க சொல்லு, கையலுடைய வெளியே இருக்க சொல்லு. அவருக்கு ஏதோ சார் வீட்டில் தகராறு, அதனால தெலுங்குற வெளியே அனுப்பணும், தெலுங்குற வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கு. காரணம் அதுவாக இருக்கலாம். இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்பு, நான் பேசக்கூடாது மாதிரி. இல்லை, தெலுங்கர்கள்லாம் இந்த நாட்டின் அவர் அதானே சொல்றாரு, அவர் அதானே சொல்றாரு. நீயே இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லையாப்பா. சைமனு, சைமனுங்கிறது வந்து ஹீப்ரு மொழி, ஹீப்ரு மொழியை பேசுறவங்க வந்து இஸ்ரேலில் இருக்கிறாங்க. நீ எங்க இங்கே உட்காந்துட்டு இருக்க? உங்கள் அப்பா செபாஸ்டியன் மலையாளி, உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல நீ வெளியே போ, அப்புறம் மற்றவங்களுக்கு பேசலாம். இப்போ சீமானே வந்து ஆமா, அவர் பிரகாரம் அவருடைய இது வாத பிரகாரம் அதுதானே அர்த்தம். இது தமிழர்கள் நாடு, உங்கள் அப்பா மலையாளி, நீ எப்படி இங்கே இருக்க? உன் மனைவி தெலுங்கு, நீ எப்படி இங்கே இருக்க? உன் பேர் சைமனு, ஹீப்ரு மொழி, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ யார் இதை பற்றி கேட்கறதுக்கு? உனக்கெல்லாம் பதில் சொல்கிற கட்டாயத்துக்கு ஆளாயிருக்குன்னு நினச்சி வருத்தமாக இருக்குது எனக்கு. அடிப்படை ஞானமே இல்லாத ஆசாமி. இதுக்கு மேலே பேசுனாங்க கெட்ட வார்த்தையில் அவங்களுக்கு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான், இஷ்டத்துக்கு பேசுவான். அவன் ஏதாவது கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போவான். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒருத்தன் தான் அந்த கட்சியில் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அபாயமானு பேசுவான் அவங்க கட்சிக்காரன். கெட்ட வார்த்தையில் பேசுவான். சேரில் போய் குதிச்சோம்னா நம்ம மாதிரி தான் அங்கே சேர் போடுது. அதனால் சேத்தை பற்றி பேசாமல் இருக்குது நமக்கு நல்லது. அதெல்லாம் ஒரு சேர் அது விட்டுருக்கு. திராவிடம்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி இவங்க ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றார். மக்கள் ஏமாறுறாங்கல்ல. உலகத்தில் ஒரே புத்தியாலும் இவர் அந்த ஆள் மாத்திரம் தான். அப்போ நோபல் பரிசு வாங்கினார்னு நினைக்கிறார் தாகூர். அந்த ஆள் ஒரு ஏமாத்திருக்காரு. திராவிட உட்கலவங்கான்னு எழுதுறாருங்க, ஏமாத்து பேர் வழி. போய் உதைக்க வேணாமா தாகூரை? இந்த ஆள் போய் உதைக்க வேணாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் முதல்ல இப்போவே பண்ணலாமே. இவர் ஆட்சிக்கு வர வேண்டியதில்லை. இன்னைக்கு அரசாங்க இவர் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய செல்ல பிள்ளையா இருக்காரு. ஒரு ஓட்டு உழுவுலன்னா கூட 3வது ஓட்டு வாங்கிச்சுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம்லாம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது. போய் தேசிய கீதத்திலேருந்து திராவிடத்தை எடுக்க வேண்டியது தானே. ஏன் எடுக்கல? இந்த ரவி எடுக்க வேண்டியது தானே. கவர்னர் போஸ்டில் இருக்கிற ஒரு ரவிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ரவியால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கவர்னர் போஸ்ட் யூஸ் பண்ணி அதை எடுக்க வேண்டியது தானே. தூர்தர்ஷனில் எடுக்க வேண்டியது தானே. டெய்லி போடுறாங்கல்ல, தேசிய கீதம் போடுறாங்கல்ல, எடுக்க வேண்டியது தானே. இந்த 3% தானே 1000 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம்.
இல்ல சீமான் சொல்றாரு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து நல்லா இல்ல, புதுச்சேரி பாண்டிச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து பாருங்க, அது எவ்வளவு சூப்பரா இருக்கு, அதை கூட அங்க வந்து வைக்கலாம். அங்க போயிட்டு சொல்லுங்க அவரை. இவர் யார் இங்க இருக்க சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலையே. இந்த பூமியில இதுதான் இருக்கும். இஷ்டம் தான் இருக்கு, இல்லாட்டி போயிட்டு இருக்கு. உங்க ஊருக்கு போ, கேரளாவுக்கு போ. சார் அவர் மண்ணை பிடிப்பண்றாரு. அவர் தான் பிடிச்சிருக்காரு. அவங்க மண்ணா தானே பிடிச்சிருக்காரு. பிடிச்சது பூரா மண்ணா பிடிச்சிருக்கு. முதல்ல ஒரு எலெக்ஷன்ல வந்து நின்று டெபாசிட் வாங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசலாம். டெபாசிட் முதல்ல வாங்கட்டும். தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை தவிர அவர்கிட்ட என்ன சார் இருக்கு? எனக்கு உள்ளூர் ஓட்டை கூட ஒரு 10 ஓட்டு ஜாஸ்தி விழுவுது, அவ்வளோதான். எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? நான் நின்னால அது ஓட்டு தான் விழுவும், எனக்கு டெபாசிட் தான் போடுவோம். நான் தலைவனா? சீமான அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? சீமான அளவுக்கு இல்லை சார். எனக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். சீமா அளவுக்கு நான் மோசம் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல போறேன். அண்மையில நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை சார். அவர்கிட்ட இவ்வளவு நாள் ஏன் இருந்தாங்கிறது தான் கேள்வி. நல்லா ஏமாத்தினார் சார். பாருங்களேன், திடீர்னு திலீபனுக்கு இது கொடுத்தாரு பார்த்தீங்கல்ல. இவ்வளவு நாள் அவருக்கு திலீபன் யாரும் தெரியாது. இப்போ வந்து பிரபாகரனை வச்சு பொழப்பு நடத்திவிட்டாரு. எல்லாம் ஊர் பூரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரபாகரன் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேள்வி வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. உடனே திலீபனுக்கு படம் வச்சு ஒரு போட்டாங்க நிறைய பேர். என்ன சொல்லு இதுல எவ்வளோ அப்படின்னு. சார் அவருக்கு அரசியல் படைப்பு, எனக்கு அரசியல்ல நான் பார்வையாளர், அவ்வளவுதான். சீமான் சொல்றாரு பெரியாரை தமிழினத்தின் தலைவராக ஏற்க முடியாது. அவரும் போராடினார், நான் என்ன வச்சுக்கிறேன், அவரும் போராடினார், அவரும் சாதி ஒழிப்புக்காக போராடினார், பெண்கள் விடுதலைக்காக. ஆனா அவர் தமிழ் பெரியாரு திராவிடம் இதெல்லாம் வந்து கற்பூர வாசனை போல, அவ்வளவுதான். மிச்சத்தை நீங்க புரிஞ்சுங்க. என்ன சொல்ல வரீங்க? புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். பெரியாரு திராவிடம் தமிழ் இனம் இதை எல்லாமே வந்து கற்பூர வாசனைக்கு சமமானது. அவர் முகமூடின்றாரு, முகமூடியை போட்டு போட்டு வந்து ஏமாத்துறாங்க. நீ போட நீ தான் போட்ட மாட்டிக்கிட்டிய. அவர் என்ன முகமூடி போட்டாரு? பிரபாகரன் முகமூடி போட்டு சுத்தினாரு, தெரிஞ்சு போச்சு இல்ல. பிரபாகரன் ஒரு பார்த்தது கூட இல்லைன்னு தெரிஞ்சு. அவர் போட்டோலாம் வச்சிருக்காரு சார். போட்டோலாம் என்கிட்ட கூட தான் போட்டோ இருக்குது. பிரபாகரன் போட்டோ யாருக்கிட்ட இல்லை. போட்டோ வச்சோலாம் ரோட்ல இப்போ அந்த ஜோசிக்காரனுங்களை பார்க்கறது இல்லை. அந்த கைரக ஜோசியம் பார்க்குறவனுக்கு அது ஒரு டப்பா ஒரு பின்னாடி மாட்டுவானுங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் கை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நான் தான் ஜோசியம் பார்த்தேன். அது மாதிரி ஆள் அவர் ஒருத்தர். இந்த கைரோ ஜோசியம் எப்படி ஃபோட்டோ காட்டி ஏமாத்துறாங்களோ அது மாதிரி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அவரை பத்தி ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், தொடர்ந்து நிராகரிக்கப்படும் சார். மாநில கட்சி அந்தஸ்து, அது மாநில கட்சி அந்தஸ்து எந்த இடத்துல டெபாசிட் வாங்குச்சு? எந்த இடத்துல, எத்தனை இடத்துல எம்எல்சியா இருக்காங்க, எத்தனை இடத்துல எம்சி கவுன்சிலராக இருக்காங்க, எத்தனை பஞ்சாயத்து போர்டை பிடிச்சிருக்காங்க, எத்தனை இது முனிசிபாலிட்டியை பிடிச்சிருக்காங்க, எத்தனை மேயர் இருக்காங்க, எத்தனை இது இருக்காங்க. மாநிலத்தில் 3வது பெரிய கட்சி ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலை. யாரும் அங்கீகாரம் கொடுத்தோம்னா மோடியினுடைய ஆதரவின் கீழே எங்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் இன்னைக்கு உலகம் பூரா சிரிக்கிறாங்க. உலகமே சிரிக்குது. ஹரியானா தேர்தலை பற்றி இப்போ உலகமே சிரிக்குது. அதுதான் தேர்தல் ஆணையம். இப்போ பாஜக கூட இந்த விஷயத்துல பெருசா இது பண்ணலீங்களா? அது தெரியாம நடந்துருச்சு, அதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. பாஜக கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டாங்க அப்படி பாக்குறீங்க. பாஜகவுக்கு இப்போ அவங்களுக்கு இங்கே ஆள் இல்லை. அந்த காமெடி பீஸ் போயிட்டாருங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தம். அவரை போட்டு நாடகம் எடுத்துக்கிட்டீங்க. அண்ணாமலை வரப்போறாங்க சார். வந்தாருன்னா நல்லா இருக்கும். நவம்பர் 2 வந்துடும் போகும். ஏன்னா நான் ஒரு மாசம் சும்மா இருந்தது. பெரிய மாநாட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாஜக மாநாடு. அதெல்லாம் இன்னும் பழைய ஞாபகத்தில் இருக்குதா? பழைய நினைப்படா பேராண்டினாங்களா ஞாபகத்தில் இருக்காது. இவங்களால வந்து திராவிட இயக்கங்கள் உழுதுற போறது இல்லை. திராவிடங்கிறது ஒரு இனம். அந்த அடிப்படை நாலேஜ் கூட இல்லாதவங்க கிட்ட நம்ம பேசுறதுலாம் அர்த்தம் இல்லை. ஒரு கவிதை எழுதலாங்க, அந்த கவிதை வந்து யாருக்கிட்ட பேசணுங்கிறது இருக்கு. வள்ளலாரே என்ன சொன்னாரு? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. என்ன புரிஞ்சுக்கல. ஜெயகாந்தனை பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஜெயகாந்தன் கதையை பத்தி படிச்சுட்டு ஒருத்தர், அவருடைய ரசிகர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த கதை படிச்சுங்க ரொம்ப பரவாம இருந்ததுனாரு. ஜெயகாந்தன் சொன்னாரு, என் கதையை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்டார். அந்த கேள்விதான் நீங்க கேட்குற ஆளுக்கு நான் சொல்றேன். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முதல்ல உனக்கு புத்தி இருக்குதாங்கிறத கேள்வி. முதல்ல வளர்த்திக்க, அறிவை வளர்த்திக்க, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட். இத்தனை நாளா நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சீமான். இப்ப திருமாவளவன் முதலமைச்சர் ஆனா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. திருமாவளவன் கொஞ்சம் அவரை சப்போர்ட் பண்ணி 2-3 தடவை பேசினார். அதுக்காக அவரை பத்தி இதை பேசிக்கிட்டு. ஏன்னா யாருமே அவர் வந்து
கூட்டணிக்கு அவர் கூட்டணியே சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். கூட்டணி யாராவது சேர வந்து இவர் இன்னும் மாட்டேன் மாதிரிலாம் பேசுறீங்க. யார் சேர வந்தா இவர்கிட்ட? எங்கேயா ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கினா அவனா வருவான். ஒரு டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சிக்கிட்ட யார் வருவா? இப்போ இவர் அறியாமல் எப்படி திருமாவளவன் சில இடங்களில் வந்து இவரை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காரு, அவ்வளோதான். அதை வச்சுட்டு நம்மளை கூட ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கு, அந்த சந்தோஷத்தில் திருமாவளவன் வரட்டும்னு சொல்லிட்டார். ஆக இப்போ நான் அவரை ஆதரித்து பேசுகிறேன்னு வச்சுக்க, என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவார். ஏன்னா யாருமே இல்லை, அனாதையாக இருக்கு நிற்கிறா சார். தேர்தல் ஆணையத்தை தவிர அவருக்கு வேறு யார் சப்போர்ட்டு? அப்புறம் விட்டா அவங்க மாதிரி சில மீடியாவுக்கு, அதை விட்டா அவரை யாருக்கு தெரியும்? இல்ல சீமான் இப்போ இந்த காலத்துல இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு, அது இப்ப இருக்கிற இளைஞருக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாது. திராவிட இயக்கத்தின் மீதான மதிப்பு இருக்கிற அவரை விட்டு வெளியே போற கூட்டத்தை நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச சீமானை பத்தி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே சேனல் நீங்க. தம்பிகள் இளைஞர்கள்லாம் இருக்காங்க, இளைஞர்கள் யார் இருக்கா? தம்பிகள்லாம் நிறைய. அவங்களாம் ஓட்டு போட்டுருந்தாக்க ஏன் டெபாசிட் போகுது? அவங்களாம் வேலை செஞ்சிருந்தா ஏன் டெபாசிட் போகுது? டெபாசிட் வாங்கிட்டு அவர் தனிச்சு வாங்கியிருக்காரு சார், தனிச்சு வந்திருக்காரு. ஆமாங்க, தனிச்சு தான் வந்திருக்காருங்க. நான் கூட தாங்க தனிச்சு நிக்கிறேன். சுயேட்சைகள் நிக்கிறாங்கங்க, ஒவ்வொரு இதுலயும் தேர்தலையும் சுயேட்சைகள் நிக்கிறாங்க. 400 ஓட்டு வாங்கிடுறாங்க, தனிச்சு தான் வாங்குறாங்க. எந்த சப்போர்ட் இல்லாம விளம்பரம் போஸ்ட் கீஸ்ட் எதுவும் அடிக்கிறது இல்லை. பேர் மாத்தம் தான் இருக்கு, ஓட்டு சீட்ல பேர் இருக்காங்க, 400 ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இவர் கொஞ்சம் கட்சி கிச்சின்னு பேர் வச்சுக்கிட்டா ஒரு 1000 ஓட்டு ஜாஸ்தி வாங்குறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சுயேட்சைக்கு அவருக்கு மத்தியில இது என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளார போட்டுக்கிட்டாரு, மோடிக்கு வால் பிடிச்சாரு, அவருடைய பி டீம்ங்கிறதுனால அவருக்கு அந்த அங்கீகாரம். ஏங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 1000 ஓட்டு குறைச்சி வாங்கிச்சு, தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் போயிடுச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சீமான் கட்சி விட கீழே போயிடுச்சுன்னு அர்த்தமா? அவங்க கூட்டணி இது பிரகாரம், உங்க இது பிரகாரம் நீங்க கேட்டதுக்கு சொல்றேன். உங்க இது பிரகாரம் சீமான் கட்சியை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சக்தி கிடையாது, ஒரு திறமை கிடையாது, ஒரு மக்கள் ஆதரவு கிடையாது. அதான் அர்த்தம். இல்ல சீமான் அவர்கள் ஆரம்பத்துல நின்னதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே வராரு ஓட்டு பர்சன்டேஜ்ல. ஆமா, இப்ப ஒரு கட்டத்துல அப்படியே முன்னேறி வந்து ஆட்சியை பிடிச்சிருவாருல்ல. அது பிடிச்சிருவாருங்க சார், பிடிச்சிட்டாருங்க. அதான் தமிழ் தாய் வாழ்த்தை மாத்திரன்ட்டாரு. அந்த அளவுக்கு அதிக உத்தரவுலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அவ்வளவு தைரியமா இருக்காரு பாருங்க. நான் கூட தாங்க சொல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் சைனாவை ஆக்கிரமித்து சைனாவுடைய பிரதமரை பதவி நீக்கம் செய்து விட்டு சைனாவை தமிழ்நாடு இந்தியாவோட சேர்த்து விடுவேன். சொல்லுங்களேன், போடுங்களேன். காந்தராஜ் சைனாவை சேர்த்து கொண்டு வா ஆட்சிக்கு வந்தால் போடுங்களேன். சீமான் சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு டெபாசிட், நான் எலெக்ஷன் நிற்கிற டெபாசிட் வாங்கினா இல்லைன்னு தெரியல. அவர் நின்று டெபாசிட் வாங்கல, நானும் நின்று டெபாசிட் வாங்க போறதில்ல. எனக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்லியே. பாட்டாளி மக்கள் கட்சியை விட சீமான் கட்சி பவர்ஃபுல்லான கட்சியா? சொல்லுங்க. தேமுதிக விட சீமான் கட்சி பெரிய கட்சியா? சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன போஸ்ட் கூட ஜெயிக்கலைங்க. அவரை பத்தி 1/2 மணி நேரமா கேட்டுருக்கீங்க. என்னத்துக்கு அப்படி ஒரு விளம்பர ஏஜென்ட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? திராவிடத்தை குறி வச்சு தாக்குறாருன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். திராவிடத்தை குறி வச்சு தாக்குறவங்களுக்கான ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி அவருக்கு இல்லை. அவருக்கு இருக்க ஒரு வேற தகுதி, அவர் ஒரு திராவிடர். ஏன்னா அப்பா மலையாளி, அம்மா நாடாரு, மனைவி தெலுங்கு, இவர் இஸ்ரேலை சேர்ந்தவர். ஆக இவர் ஒரு திராவிடர். முன்னாடி வந்தேரி நீங்க அவரை. ஆமா, இஸ்ரேல்ல இருந்து வந்தவர். சொந்த ஒரு இது இல்லையே. அவர் கும்பிடுற கடவுள் ஜீசஸ், அவர் வந்தேரி தானே. இல்ல இப்ப தமிழ் கடவுள்களை தான். அதான் இவர் சொல்லிட்டாக்க அந்த கடவுளை ஏத்துக்குவாங்களா இவரை? அப்ப தன் பேரை சீமான் வச்சுக்கிறது போல முருகன் வச்சுக்க வேண்டியதானே. சார் நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன்றி சார்.